ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப மொத்தமாக செய்யலை, சன்னமாக தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எக்ஸாம் பேடோட மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்படி வந்து 50 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அப்போது எனக்கு 100 பஞ்ச் ஆஃப் சில்க் த்ரெட் கிடைக்கும். இது வந்து தின்னாக தான் இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்காது. உங்களுக்கு வந்து மொத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நெக்ஸ்ட்டு வீடியோவில் 100 டைம்ஸ் எடுக்கிறேன். அப்போ 200 சில்க் த்ரெட் வந்து இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதில் நான் எடுத்துருக்கிறது வந்து 50 டைம்ஸ் தான் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 இது எடுத்துக்கணும். நம்ம யூஸ்வலாக ஜடை பின்னுற மாதிரி இதை நம்ம பின்னிக்கணும். இது வந்து அந்த சென்டர் பார்ட் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி 25 டைம்ஸ் வந்து சில்க் த்ரெட் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நடுவில் வச்சு இதையும் வந்து பின்னிடணும். பின்னிட்டு இந்த சென்டரில் அந்த இது வச்ச இடத்துல வச்சு க்ளூ போட்டுடணும். க்ளூ போட்டுட்டு நான் வந்து மேலே மாஸ்கிங் டேப் போட்டுறேன். அது இல்லாமல் நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா நடுவில் வந்து அந்த மாஸ்கிங் டேப் கலர் தெரியாது. நம்ம எங்கேயாவது ஸ்பேஸ் விட்டோம்னா கூட அந்த சில்க் த்ரெட்டும் நம்ம மேலே போடுற கலரும் உள்ளே போடுற கலரும் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம ஸ்பேஸ் விட்டால் கூட தெரியாது. மாஸ்கிங் டேப் போட்டோம் அப்படின்னா அதோட கலர் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணலை அப்படின்னா. ரெண்டு சைடும் அதே மாதிரி சில்க் த்ரெட்டால் கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் பால் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சில்க் த்ரெட் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக சுற்றி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அன்ரைவல் ஆகாது. இதை வந்து நான் எப்படி உள்ளே போடுறேன் அப்படின்னா கீர் ஒயர் யூஸ் பண்ணி உள்ளே போட்டுறேன். ரெண்டையுமே அதுக்குள்ளே போட்டணும். இப்படி போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம நாட் போடல அப்படின்னா 1-2 சில்க் த்ரெட் வந்து தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேர்ல் ஆட் பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்லோவாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்.